தேர்தலில் போட்டியிடுவதற்கு பணம் இல்லைன்னு மத்திய நிதியமைச்சர் சொன்னது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. மக்கள் ஆதரவு தான் தேவை, பணம் எல்லாம் தேவையில்லை அப்படின்னா எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இந்த விமர்சனத்துக்கு நீங்க இல்லை, அவங்க சொன்னதில் ஒரு யதார்த்தமான உண்மை இருக்கிறது. தமிழகம் போன்ற இடங்களில் கேஷ் ஃபார் ஓட்ஸ் தானே நடந்துட்டு இருக்கு. பணம் கொடுத்து தானே பல இடங்களில் வாக்குகளை வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். நான் பொதுமக்களுக்கு கிடைக்கின்ற பணத்தை நான் வந்து தடுக்கலை. ஏன்னா இவங்கெல்லாம் எப்படி சம்பாதிச்சாங்க நமக்கு தெரியும். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ எங்களை போன்றவர்கள்லாம் 4-5 தேர்தலில் களத்தில் இருந்து வெற்றி பெற முடியாததற்கு காரணம் என்ன? அவர்கள் செலவு செய்கின்ற அளவுக்கு எங்களால் செலவு செய்ய முடியல அப்படின்றது அது ஒரு காரணம். அது மட்டும் இல்லை, சில ஏற்றத்தாழ்வுகளை முன்னிறுத்துவார்கள், சில சோஷியல் ப்ராப்ளத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பணம் மட்டுமே சொல்லலை. அதனால் அவர்கள் சொன்னது அவர்களின் ஒரு 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 அப்சர்வேஷன் எடுத்துக்கலாம். ஆனால் தேர்தலுக்கு பணம் தேவை என்பது உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும். இப்போ எங்களை போன்றவர்கள்லாம் நெடுநாள் அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறாங்க. இப்போ எங்களை போன்றவர்கள்லாம் மாநில தலைவராக இருந்து தொண்டர்களோடு இருந்தால் அந்த நம்பிக்கையில் நம்ம போட்டி போடுவோம், நாங்கள் போட்டி போடுறோம். அவ்வளோதான். மக்கள் வாக்கு செலுத்துறதுக்கு பணத்தை எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் அதுக்குள்ளே போகலை. நாங்கள் வந்து எண்ணத்தை கொடுத்து நல்ல மனத்தை கொடுத்து மக்களிடம் வாக்குகள் கேட்கிறோம். மக்கள் அதை புரிந்து கொள்வார்கள் என்பது எனது கருத்து. இங்கே என்ன ப்ராக்டிஸ் இருக்குன்னு பத்திரிகையாளர் உங்களுக்கே தெரியும். இதை நான் திருப்பி சொல்லி தான் ஆகணும். இல்லை, ஆனால் மக்களுக்கு கிடைக்க வேண்டியது எதுவும் நான் தடுக்க மாட்டேன். ஆனால் மக்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய வாக்குகளை கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் திரு எல்முருகன் தான் வந்து போட்டிடுறீங்க, ஆனால் நிர்வாகத்து தராமல் நான் ஜெய்சங்கர்லாம் போட்டிடாமல் ஏன் அப்படின்னு எதிர்ப்பு. இதில் என்ன சமூக நீதி இருக்குன்னு? இல்லை, இது வந்து இது வேண்டுமென்றே சூழ்ச்சியால் இவர்கள் திருப்பி விடுகிறார்கள். ஜாதியை பார்த்து இல்லை, இது வந்து நானே விருப்பப்பட்டு, ஏன்னா அதில் என்னமோ என்னை வந்து கட்டாயப்படுத்தி நானே விருப்பப்பட்டு, தம்பிகளுக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், ஒரு வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன், ஆண்டவனும் ஆண்டு கொண்டிருப்பவரும் அனுமதி கொடுத்தான்னு. முற்றிலுமாக எனது விருப்பப்படி நான் ராஜினாமா செய்திருக்கிறேன். இன்னும் 15 வருஷத்துக்கு கூட நான் கவர்னராக இருக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஏன் விருப்பப்படி நான் ராஜினாமா செய்திருக்கேன். அதனால் இந்த சமூக வலைதளத்தில் உலா வருது, தமிழிசை நிற்க சொல்லிட்டாங்க. அப்படி பார்த்தா முருகனுக்கு ராஜ்யசபா கொடுத்துருக்காங்களே, கொடுத்துட்டு பாதுகாப்பாக தானே நிற்க வச்சுருக்காங்க. அதனால் இதையெல்லாம் அப்போ அந்த சமூக நீதி என்னாச்சு? இது எழுதுகிறவங்க என்ன சொல்லணும்னா, முருகன் போன்ற அந்த விளிம்பு நிலையில் இருந்து உயர்ந்த ஒரு தம்பியை, ஒரு பட்டியலினத்து தம்பியை பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்கன்னு ஏன் எழுத மாட்டேன்றீங்க? ஏன் மத்திய பிரதேசலேருந்து தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு ஏன் எழுத மாட்டேன்றீங்க? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.